விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி ஓசேயா அதிகாரம் 4. இஸ்ரேலுக்கு எதிரான குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு. நாட்டில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, கடவுளை அறியும் அறிவும் இல்லை. பொய்யானை, பொய்யுரை, கொலை, களவு, விபச்சாரம் ஆகியன பெருகிவிட்டன. எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிகின்றனர். இரத்த பழி மேல் இரத்த பழி குவிகின்றது. ஆதலால் நாடு புலம்புகின்றது. அதில் குடியிருப்பன எல்லாம் நலிந்து போகின்றன. காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகளும் கடல் வாழ் மீன்களும் கூட அழிந்து போகின்றன. ஆயினும் எவனும் வழக்காட வேண்டாம், எவனும் குற்றம் சாட்ட வேண்டாம். உன் மக்கள் குருவோடு வழக்காடுகிறவர்களை போல் இருக்கிறார்கள். பகலிலே நீ இடறி விழுவாய், இரவிலே இறைவாக்கினனும் உன்னோடு இடறி விழுவான். உன் தாயை நான் அழித்து விடுவேன். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சொட்டத்தை மறந்துவிட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். எவ்வளவுக்கு அவர்கள் பலுகினார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் எனக்கு எதிராய் பாவம் செய்தார்கள். அவர்கள் மேன்மையை இகழ்ச்சியாக மாற்றுவேன். என் மக்களின் பாவங்களால் இவர்கள் வயிறு வளர்க்கிறார்கள். அவர்கள் தீச்செயல் செய்யும்படி இவர்கள் ஏங்குகின்றார்கள். குருவுக்கு நேரிடுவது மக்களுக்கும் நேரிடும். அவர்களுடைய தீய வழிகளுக்காக தண்டனை வழங்குவேன். அவர்களுடைய செயல்களுக்கேற்ற பதிலை அளிப்பேன். அவர்கள் உண்டாலும் நிறைவடைய மாட்டார்கள், வேசித்தனம் செய்தாலும் பலுக மாட்டார்கள். ஏனெனில் வேசித்தனத்தில் ஈடுபடுவதற்காக ஆண்டவரை கைவிட்டார்கள். இஸ்ரேலில் சிலை வழிபாடும் குடிவெறியும் மதுவும் திராட்சை ரசமும் அறிவை கெடுக்கும். என் மக்கள் மரக்கட்டையிடம் குறி கேட்கின்றனர். அவர்களது கோல் மறைமொழிகள் கூறுகின்றது. விபச்சார புத்தி அவர்களை நெறி தவறச் செய்தது. விபச்சாரம் செய்வதற்காக அவர்கள் தங்கள் கடவுளை விட்டு அகன்றனர். மலை உச்சிகளில் அவர்கள் பலியிடுகின்றார்கள். குன்றுகள் மேலும் நல்ல நிழல் தரும் கருவாலி, புன்னை, தேவதாரு ஆகிய மரங்களின் கீழும் நறுமணப் புகை எழுப்புகின்றார்கள். ஆதலால் உங்கள் புதல்வியர் வேசித்தனம் செய்கின்றார்கள். உங்கள் மருமக்கள் விபச்சாரம் புரிகின்றார்கள். உங்கள் புதல்வியர் விபச்சாரம் செய்தாலும் உங்கள் மருமக்கள் விபச்சாரம் புரிந்தாலும் நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன். ஏனெனில் ஆண்கள் விலை மாதரோடு போகின்றார்கள், தேவதாசிகளோடு சேர்ந்து பலி செலுத்துகின்றார்கள். அறிவற்ற அம்மக்கள் அழிந்து போவார்கள். யூதாவுக்கு எச்சரிக்கை. இஸ்ரேல், நீ வேசித்தனம் புரிந்தாலும் யூதா நாடாகிலும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். கில்காலுக்குள் நுழையாதீர்கள், பெத்தாவேனுக்கு போகாதீர்கள். ஆண்டவர் மேல் ஆணை என்று ஆணையிடாதீர்கள். கட்டுக்கடங்காத இளம் பசுவை போல இஸ்ரேல் மக்கள் பிடிவாதமாய் இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை பரந்த புல்வெளியில் ஆட்டுக்குட்டியை போல் மேய்க்க முடியுமா? எப்ராயிம் சிலைகளோடு சேர்ந்து கொண்டான், அவனை விட்டுவிடு. குடிவெறியர் கூட்டமாகிய அவர்கள் வேசித்தனத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். தங்களது மேன்மையை காட்டிலும் இகழ்ச்சியையே அவர்கள் மிகுதியாய் விரும்புகின்றார்கள். காற்று அவர்களை தன் இறக்கைகளில் பற்றி கொள்ளும். அவர்கள் தங்கள் பலிகளால் நாணமடைவார்கள். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.